ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிசியோட பெஸ்ட் ப்ரௌசர் எதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரௌசர் மூலியமாக தான் நமக்கு தேவையான டேட்டாஸ் அதே மாதிரி ஃபைல்ஸை ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ப்ரௌசர்னு வரப்போ நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஆப் தான் நமக்கு ஒபேரா ப்ரௌசர். இப்போ இந்த ஆப் மூலிமா நமக்கு தேவையான டேட்டாஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் அடிஷ்னல் ஆப் எதுவுமே ஏற்ற தேவையில்லை. இதுலேயுமே எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் டேப்பில் ஒபேரா ப்ரௌசர் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் டவுன்லோட் த நியூ ஒபேரா ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஃப்ரீ அண்ட் அன்லிமிடெட் விபிஎன் கொடுத்துருக்காங்க. நான் டேரெக்டாக ஃப்ரீ அண்ட் அன்லிமிடெட் விபிஎனை செலக்ட் பண்ணோன்னே எனக்கு இங்கே ஒரு டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டவுன்லோட் பட்டனை செலக்ட் பண்ணோன்னே நமக்கு இந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னொரு டேப்பில் வந்து நமக்கு கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் டவுன்லோட் ஆகிறது காமிச்சிருக்கு. இப்போ நான் டேரெக்டாக இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா இதில் நமக்கு மேக்ஸிமம் 5 MB தான் இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வேகமாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடும். இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே கீழே ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணோடனே அந்த ஃபைலோட லொக்கேஷன் நமக்கு காமிச்சிருக்கு. இப்போ இதில் நமக்கு அந்த செட்டப் ஃபைல் இருக்குது. இந்த செட்டப் ஃபைலில் டபுள் கிளிக் கொடுத்தோன்னே நமக்கு இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் வருது. நம்ம அதை செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 15 to 10 minutes ஆகும். அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க வேண்டியதான். இதை நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம கொஞ்சம் வேகமாக முடிஞ்ச மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ஆப் மூலிமா நமக்கு வேணுன்றதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்பில்டாகவே VPN இருக்குது. அதனால நம்ம வெளி VPN வச்சு யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பிளாக்டு வெப்சைட்டை ஈஸியாக இதிலே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே லான்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப் லான்ச் ஆனோடனே மேலே சர்ச் டேப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செட்டிங்ஸு கீழே நமக்கு தேவை ஈஸி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவும் இதில் ஈஸி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே எனக்கு அதில் தீம் கொடுத்துருக்காங்க. நமக்கு டார்க் தீம் வேணுமா இல்லை லைட் தீம் வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது கீழே வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சிஸ்டம் வால்பேப்பர் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை நமக்கு வேணுன்ற வால்பேப்பரையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அப்பீரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரியே கீழே நமக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு பிளாக் ஆட்ஸ் வந்து இதில் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே ட்ராக்கர்ஸையும் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. VPN செட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த VPN செட்டிங் மூலமா நம்ம ஈஸியாக VPN எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணோடனே நமக்கு உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே நமக்கு எனேபிள் VPN ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு VPN எனேபிள் ஆயிரும். இப்போ எனேபிள் ஆகி முடிஞ்சோடனே நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளாக்டு வெப்சைட், அதாவது எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ராக்கர்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு அந்த தமிழ் ராக்கர்ஸ்ன்றது வந்து நமக்கு ஈஸியாக இங்கே லோட் ஆகி நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே நமக்கு இங்கே மேலே VPN லாக் அப்படின்றது காமிச்சிருக்காங்க. நமக்கு இந்த இன்பில்ட் VPN-ஆல தான் ஓப்பன் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ இது மூலிமா நமக்கு எக்ஸ்டர்னல் ஆப் இல்லாமல், அதாவது எக்ஸ்டர்னல் VPN இல்லாமலே நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான பிளாக்டு வெப்சைட்டை இதிலே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஈஸியாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரியே நமக்கு இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் நமக்கு இங்கே வந்து வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே எனக்கு வாட்ஸ்அப் வெப் ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த டேப் மூலிமா நான் என்னோட மொபைலை வந்து ஈஸியாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இன்ஸ்டாவும் இருக்குது, மெசஞ்சரும் இருக்குது. இதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் பின் பண்ணி நான் டேரெக்டாக ஸ்பிளிட் ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். வேணாம்னா நான் இதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த ப்ரௌசர் மூலிமா நமக்கு தேவையானதை இதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக நமக்கு இன்பில்ட் VPN இருக்கிறனால இது நமக்கு பிசிக்கு ஒரு பெஸ்ட் VPN-ஏ சொல்லலாம். உங்கள் பிசிக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும்.